ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி ரிட்டர்ன் பண்ணி பார்ப்போம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி ஸ்ட்ரக்சர் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ பாயிண்டர் யூஸ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் நம்ம ஸ்ட்ரக்சர் ரிட்டர்ன் பண்ண போகிறதா நம்ம ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே நான் ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டூடெண்ட்டு STUD. ஸோ வேறுன்னு இதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கிரியேட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா அதோட ரோல் நம்பரும் 12 வச்சுக்கலாம். ஸோ அவரோட நேமும் மட்டும் பாஸ் பண்ண போகிறேன், ராஜான்னு பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாஸ் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் ரிட்டர்ன் பண்ணி அதை இந்த வேரியபிளில் ரிட்டர்ன் பண்ண போகுது. அது எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் பண்ணும்போது ஸோ அது எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லிக்கணும். அதனால் ஸ்ட்ரக்ட் கீவேர்டு ஸ்டூடு. ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் நம்ம நிறைய ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணால் எனக்கு எந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். நான் ஸ்ட்ரக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்ட்ரக்சர்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனோட நேமு க்ரியேட்டு. ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு நம்பர் பாஸ் பண்ணேன். ஸோ இன்ட்டு நம்பர். அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் அரே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் பாயிண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேர் நேம்னு வச்சுக்கிடுவோம், நேம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டெஃபினேஷன் எழுத போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் க்ரியேட் பண்ண போகுது. அதனால் ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் வேரியபிள்னு வச்சுக்கலாம் இதுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த வேரியபிள் டாட் நேம் நான் அந்த நம்பரை அந்த ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். ஸோ ரோல் நம்பர் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணதை அசைன் பண்ண போகிறேன். நம்பர்னு அசைன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தால பார்த்திங்கன்னா நேம் ஈக்குவல் டு. ஸோ நேம் அசைன் பண்ண முடியாது, நம்ம ஸ்ட்ரிங் காப்பி தான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணணும். include string.h. okay, trin. ஓகே, string.h. இப்போ என்ன செய்யணும், இதுக்கு காப்பி பண்ண போகிறேன். ஸோ strcpy. பார்த்தீங்கன்னா நான் நேமை ஸோ எதில் பாஸ் பண்ணணும்னா அதே நேம் கமாண்ட் நேம். ஸோ அந்த நேமில் இருக்கிறது இந்த நேமில் நம்ம காப்பி பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரிங்கை டேரெக்டாக நம்ம அசைன் பண்ண முடியாது சியில். ஸோ எந்த இதில் பார்த்திங்கன்னா வேர் டாட் நேமு. ஸோ சாதாரண நேம் கொடுக்கக்கூடாது, வேர் டாட் நேம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த நேமில் இருந்து இந்த வேர் டாட் நேமில் தூக்கி அந்த நேமை காப்பி பண்ணிடும். கடைசி பார்த்திங்கன்னா நம்ம இது ரிட்டர்ன் பண்ணிட வேண்டியதான், ரிட்டன் வேர். ஸோ நம்ம இப்போது வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணியாச்சு, அதாவது ஸ்ட்ரக்சர் வேரியபிளை. அந்த வேரியபிள் பார்த்திங்கன்னா நேராக அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் தி ரோல் நம்பர் இஸ் பார்த்திங்கன்னா ஒரு %d, அதனால் %d கொடுத்துருவேன். ஒரு ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம், நியூ லைனில் வரணும் ஸ்லாஷன். ஸோ அதை அசஸ் பண்ண வேரியபிள் டாட் ரோல் நம்பர், வேரியபிள் டாட் ரோல் நம்பர். ஸோ ரோல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதனால் ரோல் கொடுத்தா போதும். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸரோட நேம் பிரிண்ட் பண்ண போகிறோம். தி நேம் இஸ், அது ஒரு %s கமா வேர் டாட் நேம். ஓகே, இப்போ நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரோல் நம்பர் இஸ் 12. ஸோ அந்த நேம் இஸ் ராஜான்னு ஸோ அவ்வளோ நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோவில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ரிட்டர்ன் பண்ணால் அதை ஸ்ட்ரக்டர்னு டிக்ளேர் பண்ணிடணும், அப்படின்னா ஸ்ட்ரக்சர்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரோட நேம். ஸோ நிறைய ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணால் இந்த ஸ்ட்ரக்சர் கன்ஃபியூஷன் வரும், அதனால் ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்தா போதும். இது எல்லாமே அதே மாதிரி தான். ஸோ ரிட்டர்ன் டைப்பு அந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதை அசைன் பண்ணி நான் வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.